ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மழை குளிர்காலத்துக்கு காய்ச்சல் சளியெல்லாம் விரட்டி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கொடுக்குற சாப்பிட்றதுக்கு இதமான புதுமையான மெத்தடில் முருங்கைக்காய் முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரசம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வைக்கிற அன்னைக்கு கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் காலியாயிரும். ஃபர்ஸ்ட் இந்த ரசம் வைக்கிறதுக்கு சின்ன குக்கரில் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததா குக்கருக்கு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இது கூடவே நல்ல பழுத்த தக்காளி பழம் 4 சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு தக்காளி மூழ்கிற அளவு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா தக்காளி புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு தக்காளி புளியெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி புளி கரைக்கும் போது கொத்தமல்லி இலைகளையும் நல்லா கையில் மசிச்சு கரைச்சி வச்சிங்கன்னா ரசத்தோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், 10 பற்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க. ரசம் கமகமான்னு இருக்கிறதுக்கு 2 கொத்தளவு கருவேப்பிலை. அடுத்ததாக கொத்தமல்லி இலையில தண்டை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லி தண்டும் ரசத்துக்கு ஜம்முன்னு வாசத்தை கொடுக்கும். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்திருந்த எல்லா பொருட்களையும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம குறக்குறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு அரைச்ச பொருட்களை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு சூப்பு ரசத்துக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு முருங்கைக்காயும் முருங்கை இலையும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்த சூப்பு தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த முருங்கைக்காயும் முருங்கை இலையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அரைச்சி வச்சிருந்த தக்காளி புளி கூட ஃபில்டர் பண்ணி வச்சிருந்ததையும் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருந்த மீதமுள்ள சூப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ரசத்துக்கு அரைச்சி வச்சிருந்த மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம கலந்து வச்சிருந்த ரச தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்றாற் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதில் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரசத்தை கொதிக்க விட்டுறக்கூடாது. மேலாப்பில் நல்ல நுரக்கட்டி வந்துடும். இந்த மாதிரி நுரக்கட்டின ஸ்டேஜில் கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரசம் கொதிச்சுட்டாலே ரசத்தோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.